பெப்சி சிவா உள்ளிட்டவங்களுக்கும் டாக்டர் விஜய் சார் உள்ளிட்டவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. குறிப்பாக என் மனைவி கலா, ரொம்ப நன்றி கலா. என் பிள்ளைங்க சஞ்சய் ராமசாமி, சஞ்சனாவதனி, நன்றி. முக்கியமாக என்னோடய ஆர்ட் டைரக்டர் கதைக்கு வந்துடுறேன். ஆர்ட் டைரக்டர் இன்றைக்கி ஆரம்பித்தார். ஜனநாயகன் ரொம்ப நெருக்கடி கொடுத்துருச்சு அப்படின்னாரு. அது சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஜனநாயகனுக்கு தான் சென்சார் உள்ளிட்ட அமைப்புகள் நிறைய நெருக்கடி கொடுத்துட்டாங்க. எப்போவோ ரிலீஸ் ஆகிருக்க வேண்டிய படத்தை இவ்வளோ நெருக்கடிகளை தாண்டி இப்போ வந்திருக்கு. எலெக்ஷனுக்கு முன்னால் வந்திருக்க வேண்டிய படம் இப்போ வந்திருக்கு அப்படின்னா ஜனநாயகனுக்கு தான் நிறைய நெருக்கடி. அதனால ஜனநாயகன் ஒருபோதும் எங்களுக்கு நெருக்கடி கொடுக்கல. ஜனநாயகனோட சேர்ந்து வந்தது தான் அன்பே டயானா படத்துக்கு பெரிய பெருமை. ஏன்னா விஜய் சார் நடித்த படம் ஜனநாயகன், விஜய் சார் எம்எல்ஏவா செலக்ட் ஆன பெரம்பூர் தொகுதியை கதைக்களமாக கொண்ட படம் அன்பே டயானா. ஏமா பார்த்தா ரெண்டுமே விஜய் சாரோட சம்மந்தப்பட்ட படம் தான். குறிப்பாக என் மனைவி சார்பாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஜனநாயகனை ஜெயிச்சிட்டோம்னு ஒரு உத்வேகத்தில் சொல்லிட்டாங்க. ஜனநாயகன் ஜெயிக்கல, ஜனநாயகனோட சேர்ந்து நாங்களும் ஜெயிச்சிருக்கோம். ஏன்னா ஜனநாயகனுக்கு நிரம்பி ஒளிஞ்ச கூட்டம், அதாவது தண்ணி நிரம்பி வச்சுன்னா பக்கத்து வயலுக்கும் சேர்ந்து பாயிற மாதிரி எங்களுக்கும் நிறைய வந்திருக்கு. ஜனநாயகனுக்கு டிக்கெட் கிடைக்காம எங்கள் படத்துக்கு வந்தவங்களும் அதிகம். அதனால ரெண்டு பேருமே சேர்ந்து ஜெயிச்சிருக்கோம். அந்த வகையில் ஜனநாயகன் படக்குழுவுக்கு இந்த வெற்றி விழாவில் நாங்கள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அவங்களும் அமோக வெற்றி பெற்றிருக்கிறாங்க. குறிப்பாக அன்பே டயானா அந்த ப்ரமோஷன் ஷோக்கு ஆரம்பித்தப்போ தம்பி நம்பவே மாட்டீங்க யுவராஜ், நீங்கள் தயாரிப்பாளர்னு பேரை போட்டுட்டீங்க. இது வரைக்கும் ஒரு 24 இயக்குநர்கள் புதுசாக கதை சொல்லியிருக்காங்க எங்கள் நிறுவனத்தில். அதில் 4 பேர் யுவராஜ கதாநாயகனை வச்சு கதை சொல்லியிருக்காங்க. தம்பி அஜய்னு ஒருத்தர் ராஜ்முருகன் சாரோட அசிஸ்டன்ட் வந்திருப்பார் நினைக்கிறேன். அவரும் யுவராஜ் வச்சு ஒரு கதை சொல்லியிருக்கிறாரு. இப்பேற்பட்ட மரியாதை, அதாவது ஒரு நிறுவனத்தை ரொம்ப சீக்கிரம் இவ்வளவு பரபரப்பாக்குனதுக்கு எங்களுடைய வாழ்நாள் நன்றி. மிக குறிப்பாக யுவராஜ் பற்றி நான் சில வார்த்தைகள் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஏன்னா யுவராஜுக்கு சொல்கிற வெற்றி மொத்த பாரி உள்ளிட்ட மொத்த படக்குழுவுக்கு கிடைச்சிருக்கிற வெற்றி. யுவராஜ் கடந்த படத்தை முடிச்சுட்டு டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் வசூலில் சேர்ந்த படம் அந்த படம். ஒரு வெற்றி மிகப்பெரிய கொண்டாட்டத்தை கொடுக்கும், குதூகலத்தை கொடுக்கும், ஆடம்பரத்தை கொடுக்கும், திமிரை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு முகபாவனையில் தான் அவர் வந்திருக்கணும். ஆனால் அவர் என் அலுவலகம் வந்தப்போ அவர் கண் கலங்கி இருந்துச்சு. ஒரு 100 கோடிக்கான சக்ஸஸை கொடுத்த எந்த ஒரு பிரதிபலிப்பும் அவர் முகத்தில் தெரியல. அவருடைய அக்கௌண்ட்டும் கிட்டத்தட்ட பூஜ்ஜியமாக இருந்துச்சு. என்னாச்சு யுவராஜ் அப்படின்னு கேட்டப்போ, பணத்தை விடுங்க சார், பணத்தை சம்பாதிக்க தெரியாதவங்க தான் பணம் போயிடுச்சுன்னு வருத்தப்படணும். எனக்கு அதெல்லாம் கவலை கிடையாது. பணம் சம்பாதிக்கிறது ஜெயிக்கிறதெல்லாம் இங்கே ரொம்ப ஈஸி. ஆனால் நிம்மதியாக மனசார்ந்த சந்தோஷத்தோடு வாழ்றது தான் கஷ்டம் அப்படின்னாரு. அது ஒரு படத்தில் கூட நான் அப்படி ஒரு வசனத்தை நான் கேட்டதில்லை, அப்படி ஒரு வாழ்க்கையை நான் பார்த்ததில்லை. சொன்னது மட்டும் இல்லை, அதெல்லாம் விடுங்க சார். பாரி ஜமா பண்ண பாரி, எனக்கு ஜமா படம் ரொம்ப பிடிக்கும் சார். ஜமா பண்ண பாரி அற்புதமான ஒரு கதையோடு வந்திருக்காப்புல. அதை படமாக்கும் சார், அதை நோக்கி ஓடுவோம். ஏன்னா பாரி மாதிரியான ஆட்கள் தான் சார் சினிமாவில் பெருசாக ஜெயிக்கணும். நம்ம வீட்டு பிள்ளைங்க மாதிரி இருக்கிற பசங்க தான் ஜெயிக்கணும். அதனால் அந்த படத்தை நோக்கி போவோம் சார் அப்படின்னாரு. அந்த நேரத்தில் ஒரு ஒளிவிளக்கு மாதிரி, ஒரு ஜோதி மாதிரி, ஒரு பெரிய பக்கபலமாக உற்ற துணையாக எங்களுக்கு கிடைச்சவங்க தான் கரிகாலன் சாரோட மனைவி சத்யா மேம். ரொம்ப ரொம்ப நன்றி மேம். நியாயமாக பார்த்தா நான் தான் உங்களுக்கு செயின் போட்டிருக்கணும். உங்கள் 2 பேருக்கு எங்கள் படைப்பை சேர்த்துக்கிட்டதுனால நீங்கள் பரிசளித்து திக்கும் காட வச்சுட்டீங்க. ரொம்ப நன்றி. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது இல்ல, போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.